உடல்நிலை சரியில்லாத மூதாட்டியை திண்டுக்கல் மாவட்டம் பெரியூரில் டோலி கட்டி தூக்கி சென்றக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் கொடைக்கானல் அருகே உள்ள பெரியூரிலிருந்து மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியில்லாத மூதாட்டி டோலியை கட்டி தூக்க செல்லப்பட்டுள்ளார். உடல்நலக்குறைவால் சிரமப்பட்ட மூதாட்டி லிங்கம்மாளை டோலி கட்டி தூக்கி சென்றுள்ளனர் ஊர் பொதுமக்கள். வெள்ளக்கவி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரியூர், சின்னூர் கிராமங்களுக்கு செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் ஊர் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மூதாட்டி லிங்கம்மாளை 10 கிலோமீட்டர் டோலி கட்டி தூக்கி சென்று அங்கிருந்து வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிபி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிபி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கவி ஊராட்சிக்கு உட்பட்ட பெரியூர், சின்னூர் கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமத்திற்கு செல்வதற்கு முறையான சாலை வசதிகள் இல்லாததால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை கரடு முரடான பாதையை கடந்து சென்றும் மேலும் 2 ஆறுகளை கடந்தும் இந்த கிராமங்களுக்கு செல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த கிராமத்தில் வசித்து வருபவர் லிங்கம்மாள். இவர் அந்த கிராமத்தில் உள்ள பள்ளியில் உதவி சமையலாளராக உள்ளார். இந்த நிலையில் இவருக்கு இதய பிரச்சனை இருந்த காரணத்தினால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு உள்ளது. உடல்நல குறைவு ஏற்பட்ட இவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் டோலி கட்டி இப்பகுதி மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் சுமந்து சென்றுள்ளனர். பெரியகுளம் பகுதியை அடைந்த பிறகு அங்கு வாகனம் மூலம் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி இப்பகுதிக்கு விரைவில் சாலை அமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிபி.